அதுல போய் நானே தாமாட்டிக்கிட்டேன் வசமாக நானே தான் பூட்டிக்கிட்டேன் வாசலிலே வழக்கு இன்னும் முடியவில்லை நானே சம்சாரம் ஆமானே ஆமானே நாம் போரே சஞ்சாசம் வேணானே வேணானே நானே சம்சாரம் ஆமானே ஆமானே நாம் போரே சின்ன சம்சாரம் வேணானே வேணானே ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளே ஆளே கேளு கேளு தம்பி மூணு முடிச்சால முட்டாள ஆளே கேளு தம்பி. நமது இடத்தில் ஏதோ ஒரு தேவகானம் மிக நேரமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்துக்கு சொந்தக்காரர் ஐயா என்னமாம்மா நல்ல நேரம் தான் மாமா. ஓ நேரமா இது பாலுகள் எதுவும் ஓ நேரமா யார் நேரம் பாலுகள் பேச்சு போறியா உங்க நேரமா ரொம்ப சந்தோஷம். மலையூர் மம்முட்டியா மாதிரி உட்காந்துருக்குறேன் இருக்கட்டும். என்னங்கண்ணே நாரசிங்க சீக்கிரம் முடிச்சிடவா நாளில் பார்க்கறதுக்காகவா பரவாயில்ல ஈஷபுத்துக்குள்ள இருந்து கிளம்புற மாதிரி ஒன்னொன்னா கிளம்புதப்பா இருக்கட்டும். இல்லை இல்லை ஒன்னையெல்லாம் கோச்சிக்க முடியுமா இப்படிலாம் பார்த்தா நான் நாடகத்துக்கே வரக்கூடாது ஊருக்கு 10 படித்தாலும் சமாளிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும். நமது இடத்தில் ஏதோ ஒரு தேவகானம் வெகு நேரமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்துக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்க்க வேண்டும். சூத்தி பாக்கிறேன் என்ன சொல்ற அங்கே இருந்தா தானே பார்க்கறதுக்கு அதுவே ஒரு சூத்துவத்தி சுருக்கவா சரி பெரிய ராஜா வராரு மியூசிக் வேற. நீ வந்தது கார்ல உண்டிக்கிட்டு பள்ளிக்குட்டி மாதிரி வந்த. பாருங்கள் வந்துட்டேன். வணக்கம் வணக்கம். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. ஆமாம். வந்தாரை வாழ வைப்பது தமிழ்நாடு. அபச்சாரம் செய்தாலும் கூட இல்லம் தேடி வருவோரை போட்டுக்கிட்டு உபச்சாரம் செய்ய உபச்சாரம் செய்ய வேண்டும். ஆமாம். ஊனா போடணும் போட வேண்டும். ஊனா போடணும் சும்மா இல்ல கண்டிப்பா ஊனா போட வேண்டும். உள்ளே சத்தம் என்ன கேட்கும் போது ஆடோலம் சொன்ன 2 பெண்கள் சத்தம் போடும் பொழுது நீ என்ன மயிரை புடுங்கன்னு கேட்கிறியா? எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். நீங்க போட்ட முறையோட கேட்டிருக்கணும். சத்தம் என்னன்னு கேட்கும் பொழுது ஆடோலம் சொன்ன 2 பெண்கள் போட்டாங்கல்லங்க. இருங்கங்க என்ன இருங்க கார்ல ஏறி உட்கார்த்தல்ல. ஆமா உட்கார்த்தல்ல. ஆமா. ஏன்டா புளியர் நம்ம மாதிரி கார்ல ஏற இறங்கி நடந்து வாடான்னு சொன்னது யாரு? அது ரஞ்சித். யார் சொன்னது? அது ரஞ்சித்னு ஒரு பையன். அந்த கோவத்துல தான் சொல்லல. அப்படியா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி எனக்கு தெரியும். ஹரிதரணி மணிமேகலை பிரகதீஸ்வரி ரஞ்சிதா ஜெயபிரியா சத்யபிரியா எனக்கு தெரியும். டான்ஸ்கார பிள்ளைல பேரை கேட்கல. அப்ப நீங்க வந்து டான்ஸ்கார பிள்ளை பேரை சொல்லலையா? உதயன குமாரகாவியம் நாக குமாரகாவியம் யசோதரகாவியம் சூடாமணி நீல ஏசிம்பம்ல எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ரத்னபான் எழுத்த சண்டை தெரியும். மதுரைமுத்தான் எழுத்த சண்டை தெரியும். சித்திரப்பா சண்டை எல்லா சண்டையும் எனக்கு தெரியும். சண்டையா? ஆமா. ஏன் நாம் பேசுனது ஐஞ்சிருங்காப்பியம் யா? நான் சொல்றது பெருங்காப்பியம். ஒப்பட மகளது உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் கத்தியோடு கரும்பசி ஆகும். பேசிக்கிட்டு இருக்கேன்டா. தப்பா பேசணும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசுற கவி நான் தப்பா பேசணும்னா இப்ப எதுக்கு நீ கவி பேசுற? நீ இப்ப கவி பேசுனீல்ல. ஆமா. அந்த கவி நான் தப்பா பேசணும்னா கவி சரியா தான் பேசுறேன். பேசுனேன். ஒரே அறிவட்ட முட்டாப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் தானே பேசுறேன். நீ எதுக்கு பேசுற? அப்ப எனக்கு தெரியாத பேசுங்க. எனக்கு தெரிஞ்சா பேசினா பேசத்தானே செய்வேன். நான் கவி பேசுறேன். நீ ஒரு கவி பேசுவியா? எத்தனை பேசினாலும் நானும் பேசுவேன். 500 கவி பேசுறேன் என்ன செய்வேன்? நான் 501 பேசுவேன். 1000 கவி பேசுறேன் என்ன செய்வேன்? 1001 பேசுவேன். 2000 கவி பேசுறேன். 1001 பேசுவேன். யா 1001 நிக்கிற? அதுக்கு மேல எந்த வயல மொய்யல்ல மாட்டிக்கிறாங்க. ஏய் மொய் எழுதுன கதையை நான் கேட்கல. ஆமா. கவி பேசி பாப்போமா? பேசலாம். போட்டிக்கு தயாரா? நான் போட்டிக்கு தயார். போட்டியில ஒரு வெற்றி ஒரு தோல்வின்னு வரும். கண்டிப்பா வரும். ஏன் நீ தோல்வி அடைஞ்சிட்டா என்ன செய்யற? உனக்கு நான் தோத்து போயிட்டேன்னா இந்த கூட்டத்துக்குள்ள அமன குண்டியா போறேன். பேச்சுக்கு மாற்றம் இல்ல? இல்ல. என்ன சொல்ற? இந்த கூட்டத்துக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் உருவி போட்டு அம்மனை குண்டியா போறேன். சரி வா பேசி பாப்போம். நடக்க போகுது. பேசி பாப்போமா? பேசி பாப்போம். ஆபத்து கோதாவல்லை. இப்ப நான் தோத்து போயிட்டா அம்மனம்மா ஓடுறேன். நீ தான் சொன்ன. நாங்க சொல்ல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா நான் தோக்க மாட்டேன். நீங்க தோல்வி என்பது கிடையாது. நான் சொல்றேன் தோத்து போயிருவேன்.
சரி விட்றா. அப்படியே நான் உங்ககிட்ட அந்த மேடையில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேனா இன்னையிலிருந்து நான் இந்த கட்டை பிடிக்கிறேன். என்ன சொல்ற? நீ வேற கட்டை வீட்டுல செஞ்சு வச்சிருப்ப, அதை போய் வாங்கிட்டு வந்து பிடிப்ப. ஏய் ஏய் வேலை எனக்கு தெரியாது. கட்டை பிடிக்கிறேன், வேற கட்டை பிடிக்கிறேன் அர்த்தம். கட்டையும் முடிக்கல, வேஷமும் போடல. இந்த வேஷம் போட நீ பப்புன்னு போடுவ. அது உனக்கு தேவையில்லை. போட்டின்னு வந்துருச்சு. முதல்ல நீ ஆரம்பிக்கிறியா? நாடகத்துக்கே வரக்கூடாது. இந்த மேடையோட நாடகத்துக்கே வரக்கூடாது. பேசி பாப்பம் தான் சொல்றேன். நானும் பேசி பாப்பம் தான். முதல்ல நீ ஆரம்பிக்கிறியா நான் ஆரம்பிக்கவா? யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். நீங்களே ஆரம்பிங்க. நான் ஆரம்பிக்கவா? அபத்த குதாவில்லை அரம்பசு குதாவதானம் தாகத்தை திராத்தனி தரித்திர முடியாத வேண்டிய கோபத்தை அடக்காத வேந்தன் குருமொழி ஏழாச்சிடன் பாவத்தை தீராயிட்ட பயனில்லை இருந்தும் ஏழும் தானே பாடி வைத்தார். பாலம் தெளிவேனும் பாகும் பருப்பு நாகம் கலந்து உனக்கு நான் தருவே கோலம் செய்து உங்க ஹரி மொத்த சோகமணி சங்கத்தமிழ் மூன்றும் தான் இருக்காங்க. என்னடா உண்மையிலே கவி பேசுற? பேசுவேன். என்ன உண்மையிலே கவி பேசுற? நான் பேசுவேன். நான் ஏதோ ஒரு ஆத்திரத்திலையும் பேச மாட்டேன். ஆத்திரத்துல பேசினாலும் சரி, மூத்திரத்துல பேசினாலும் பேசு. நான் பேசுவேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி. ஒரு பானை சோத்துக்கு ஒரு செட்டி குழம்பு, அது எனக்கு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? மணி ஆயிடுச்சு. அடுத்த மணி எல்லாம் ஆகல, நல்லா நேரம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஐயா துண்டு ஓட்டு உட்காந்துருக்கு, எப்போ முடிங்கிறாரோ அப்போ முடிப்போம். அல்லல்வம் மல்வினிவம் அண்ணன் வீட்டு முதலையும் போகாத்திரம் நல்ல குணமதிகம் ஆபரணை கோபுரத்தில் வீட்டு இருக்கும் செல்வ கணபதியை கைதுள்ளதால் நாம் பாட வேண்டாம். வாக்குண்டா நல்ல மனமண்டா மாமலதான் நோக்குண்டால் துப்பார் திரும்பி சிப்பமல் சிப்பல் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கடந்து போய் வாடி 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 ஓட மாந்தர்களால் கோடி 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 என்ன கோடி என்று வாடி வைத்தார்கள். நெல்லும் இரண்டு நீரும் இரண்டு மன்னருடைய மனதில் லோகம் அதனால் என்பது வேண்புகிறதே வேண்புகிறதான வேந்த கடன் என்று பேசி காயமேத ஒய்யடா வெறும் காட்டெடுத்த பையடா மாயவனால் குயவன் செய்த மண்மாண்ட ஓடலாம் நாம் பாடுவேன். நஜி நஜி வழியாய் ஒளியாய் இன்னதமாய் உன்னதமா அன்னதமான் இருக்காங்க பேசுங்க. மாயன்மையை காடுலகம் செய்வன்மையை மெருகும் வேந்தமையை தீனுலகம் வருணையை பெருமளவு உள்ளே குறிஞ்சி மருதம் நீதல் பாலை என்று சொல்லி சொல்ல முடியும் என்று பாடி வைத்தார்களே. அரும்பு கோணில் நரம்பு குண்டுமோ கரும்பு கோணில் கட்டியுமாமோ இரும்பு கோணில் யானை வெள்ளலாம் நரம்பு கோணில் செய்வோம் இருக்கா. வேதமுதியை வேதி இருக்கும் மழை நீதி மன்ற நெறி இருக்கும் மழை மாதர் ஏற்புடைய மங்கேற்குள் மாதம் ஒன்று மும்மாறி மழை என வையுமே என்று பாடி வைத்தார்களே. இருவர் மண் செய்து ஒருவர் மண்ண இறைந்து மமவே சோழி அருமையா இருக்குது சோழி ஆடு பாம்பே இருக்கா பேசி குக்களை பிடித்து நாவல் எடுத்து வந்து மிக்கதோர் மஜம் மிகுல செல்லலாம் அக்களும் வேறு தாமதனை புண்ணு உண்டாக குக்கிலை குழந்தை பெரியதாகமோ என்று பாடி வைத்தார்களே. வெட்டுண்ட புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மாடிடா, வெட்டுண்ட புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மாடிடா, நீ விடும்போது என்ன சோங்கண்டாய், விட்டு எடுக்கும் போது என்ன சோங்கண்டான் இருக்கா பேசி. வானர மலைதனியே தூக்கம் நானூறு நெறி சொல்லாண்டி பித்தம் ஞானூர் கல்விக்கு நவீன நூல்களும் ஈனர் குறித்த இடராக என்று பாடி வைத்தார்களே. பாடு துப்பாருக்கு திரும்பி தப்பாமல் எண்ணி சாயம் இருக்கா பேசி உங்காவ நட்பாளர்களுக்கு மெல்லியர் போய் இறந்து பொருந்தும் சுற்றோமனை கிளவோல் மாண்புகள் என்று பாடி வைத்தார்களே. பாடு பார்க்கடல் வாசனை பறந்தாமன் வேறு பார்க்கடல் வாசனை பறந்தாமன் நேசனின் சித்தன சிந்தன சிந்தன வாசனை இருக்கா பேசி சங்கமுழுங்க விளையாட தனித்த போது முங்கட முருங்காது புழுநாடு திங்கள் ஒருங்கும் புழுவருங்கும் சில காலம் ஒருங்கும் ராக்காலம் கண்கள் இரண்டு முறங்காது என்று பாடி வைத்தாலே. ராமனை எதிர்த்த ராமனை இறங்குகிறே ராமனை எதிர்த்த ராமனை இறந்தனவே ராமனை எதிர்த்த ராமனை விஷ்ணு நோதர சேர்த்தார் பேசியா குழல் இனிது யாழ் இனிது என்பது பக்கம் அழுச்சல் கேளாதோர் என்று பாடி வைத்தார்களே. பாடு நான் சுட்டப்பன் ஒரு ஆள் மாறுது ஆவினார் சுட்ட படுன்னு இருக்கா பேசியா பொன்னிமணி கிண்ணினி சிலமொழி உலக மின்னுமணி மேகலை வெள்ளன ஒளிப்ப சின்னமலை ஒன்று சில செய்தி சொல்ல அண்ணன் நல்ல என ராமன் உரைத்தார் என்று பாடி வைத்தார். செய்யாமல் செய்த உதவிக்கும் ஐயகமான ஆற்றல் அறிந்து இருக்கா. ஏய் போட்டி கவி பேசுறது நீ பேசியா. ஏய் கவியா பேசு கவியா பேசு போட்டி கவியா உனக்கு தெரியுமா பேசியா பேசு 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 நீ என்ன வேணா பேசு. அகர முதல் எழுத்துல ஆதி போன முதற்ற உலகம் இல்ல விளக்கு விளக்கல பையா விளக்கு விளக்குன்னு இருக்காங்க. அகல்வாரை தாங்கும் நிலமொழி தம்மை கீழாரி பொருத்தல் தலை என்று பாடி வைத்தார்களே. அடக்கம் அமரர்களுக்கும் அடங்காமை அன்றாட கிழித்து விடும் இருக்கா. பேசியா நீ பேசு உனக்கு பேசுறத முறையா பேசு நீ பேசியா கட்டதனால் நாய பெருன்கள் வாளறிவன் அற்றா தொலார் அணி என்று பாடி வைத்தார்கள். நன்றி மறப்பது நல்லது அன்றே மறப்பது நன்றி இருக்கா. பேசியா அளவு செய்யினால் மானடி சேர்ந்தாருக்கு நிலமுச நீடு வாழ்வார் என்று பாடி வைத்தார்கள். இல்ல விளக்கு விளக்கல பொய்யா விளக்கு விளக்குன்னு இருக்கா. பேசியா இந்த குரல் நீ பேசிட்டே நான் பேசுறேன் ஏன் பேசுறேன் என்ன பேசுறேன் இன்று பொழுது மெதுவுக்கு தன் மகனை சாவர எனக்கு கேட்ட தாய் என்று பயந்து செய்த உதவி நாயனுக்கு நன்மை கருளை பெருது கை விளாங்கி இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று பாடி வைத்தார்களே. பெட்ரோல் பெட்ரோலா பெட்ரோல் ஏய் பாரத் பெட்ரோல் என்னடா பெட்ரோல்ங்கற ஜீரோவை சரிபார்க்கவும் போட்டாச்சு பெட்ரோல் கிளம்பவும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயும் அஞ்சப்படும் என்று பாடி வைத்தார்கள். அரைக்கிற தக்காளி கொடுக்குற பாருங்க, அதுக்கு வெங்காயம் கொடுக்குற பாருங்க, காய்கறி வேணும் வருது பாருங்க, காய்கறி வேணும் வந்துகிட்டு பாருங்க, அதுக்கு தக்காளி கொடுக்குறோம், வெங்காயம் கொடுக்குறோம், வெள்ளை பூண்டு கொடுக்குற பாருங்க, அருமையான தக்காளி கொடுக்குற பாருங்க. செல்வத்தில் செல்வம் செவிச்சலும் அச்சலும் செல்வத்தில் எல்லாம் தலை என்று பாடி வைத்தார். பாடு சப்போட்டா கொடுக்குற பாருங்க, திண்டுக்கல் சப்போட்டா அருமையான சப்போட்டா வண்டி வருது பாருங்க, வாங்க வரும்போது சப்போட்டா கொடுக்குறோம், அருமையான சப்போட்டா வரும்போது பையெடுத்து வாங்க அன்போடு கொள்கிறோம். என்னடா பேசுற இதெல்லாம் கவிதையா பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பர செய்யாமை செய்யாமை நன்றி என்று பாடி வைத்தார்களே. மாடு புடி மாடு மாட்டுக்கான பரிசு வாங்கிட்டு போகும்போது அன்புடன் கேட்டு கொடுக்கிறோம். ஏய் இங்க ஏய் நீ பேசியா இது கவியா உனக்கு பகுத்துண்டு வெள்ளி ரோமுதல் உள்ள தொகுத்தவற்றை எல்லாம் தலை என்று பாடி வைத்தார்களே. முதல்ல வந்து கொண்டிருக்க மாடு கோட்டையூரை சேர்ந்த கணேசன் மாடு, இரண்டாவது வந்திருக்க மாடு அவ கணபதி மாடு, மூணாவது வந்திருக்க எவன் மாடுனே தெரியல வாய்க்காடுல அத்துக்கிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. மணிக்கு நீ சிலம்பலை விளம்ப மின்னுமணி மேகலை வெள்ளன ஒளிப்ப சின்னமலை ஒன்று சில செய்தியை சொல்ல அண்ணன் என்ன வாவன உரைத்தார் என்று பாடி வைத்தார்களே. இய மித்தல் வாங்குற வானவர் பாருங்க, உடைச்சு முடிச்ச பேர் பாட்டில் பிராந்தி பாட்டில் அனைத்து வாங்குற, குடிக்க முடியாத பாட்டில் வாங்குறோம், படிச்சு முடிச்ச புத்த நோட்டு அனைத்து வாங்குற, ஓடாத மிக்சி வாங்குற, ஓடாத கிரைண்டர் வாங்குற, ஓடாத சைக்கிள் வாங்குறோம், உட்கார முடியாத சேர் வாங்குறோம், படுக்க முடியாத கட்டில் வாங்குறோம், வீட்டில் கிளவி கிளவி கிடந்தாலும் அதையும் வாங்குறோம்.
குழல் இருந்து யாழ் இருந்து என்பது மக்கள் மலையில் சொல் கேளாதோர் என்று பாடி வைத்தார்களே. மரண சக்க இறங்கத்தில் மரண என்று மாலை என்னடா சொல்ற? இதுவும் கவிதையா? பேசுவா. ஏன் அவளுக்கு தெரியாதா? முழங்குதிரை புனர்வை கலங்கன முத்தாடும் முற்றம் இங்கு பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிழங்குகளை தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம் கிம்புரியின் கொம்பொடிந்து வேம்புதிரை இடிப்போம் செலுங்குரங்கு தேமாவின் பழங்களை வந்தடிக்கும் தேனென விசுவாச வாணிகளை பிடிக்கும் பழங்குடி மகராசர் குழுமன் வீசர் பழம்பெருக்கும் தெரியோட மலையங்கள் மலையேற்று பாடி வைத்தாரே. அகரமாகி திருமாகி அதிகமாக அயனமாகி அரியனமாகி அரணாகி அருமேலாய் நான் தான் நிப்பாட்டிட்டல்ல நிப்பாட்டிட்டலையா? நீ எதுக்கா பேசுற? நான் தான் மாடு புடி மாடு ஆயிடுச்சுல. சூத்து மாடு பேசு. அதான் பேசலையா? பேசியா? ஏன் நிப்பாட்ற? அகரமாகி அதிகமாகி அதிகமாக சவுளா பேசுற? பேசுறா. பேசுவேன். என்ன பேசுவ? வேன்ல போகும்போது பேசுவேன். பவி பேசுற நீ இப்ப பேசுறா. பேசி விட்டேன். என்ன பேச முடிச்ச? எனக்கு தெரிஞ்ச 4 கவியை நல்லா பேசி விட்டேன். கவி போட்டின்ன. ஆமா பேசு. வந்துருச்சு. இந்த போட்டியில வெற்றி அடைந்தது யாரு? வெற்றி அடைஞ்சல் தாங்கள். என்கிட்ட நீ தோல்வி அடைஞ்ச அந்த கூட்டத்துல என்ன பண்றோம்னு சொன்ன? அமன குண்டியா போறேன்னு. இரியா அமன குண்டியா போறேன்னு சொன்னேன். இன்னைக்கு போறேன்னு நான் சொன்னேனா? வேற எப்ப போவ? இன்னைக்கு போறேன் நான் சொன்னேனா? வேற எப்ப போவ? 4 மாசம் கழிச்சு வந்து நான் சுத்துவேன். இல்ல தீபாவளி அன்னைக்கு உடம்பெல்லாம் எண்ணெய் வச்சிருந்து இந்த கோயில 4 ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவேன். நான் சுத்துறேன் தான் சொன்னேன். இன்னைக்கு சுத்துவேனா? எனக்கு என்னைக்கு மூடு வருது அன்னைக்கு சுத்துவேன். நீ யாயா இப்ப விட கோவப்படுற? உனக்காக நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏன் உனக்காக நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன பண்ணிருக்கியா? ஏடா அப்படி கேக்குற? நீ நான் எத்தனை வருஷம் பழக்க வழக்கம்? ஆமா 2 பேரும் ஒரு கல்லூரியில தான் பயில்றோம். ஆமா நான் 1ஆம் ஆண்டு படிக்கும் போது நீங்க இறுதி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆமா உனக்காக நான் எவ்வளவு விஷயம் மேடைக்கு வந்துட்டாதான் நீங்க நான் ஆறுதலே நீங்க பாப்பணும். ஆமா மேடை கீழே அப்படிங்கன்னா நீங்க வந்து மைத்துனர் முறை வேணும். அதனால உங்களுக்காக இந்த ஊரெல்லாம் போற்றும் வகையில எவ்வளவோ விஷயம் பண்ணிருக்கேன். சரி எவ்வளவோ விஷயம் பண்ணிருக்கேன். என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன பண்ணா? ஒரு நாள் எனக்கு மூர்த்திக்கு ஒரு கொட்டிங் வாங்கி கொடுத்திருப்பியா நீ? ஏய் அது பெரிய விஷயமாயா? நல்ல எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. எல்லாரும் வாகனம் வாங்கினாங்க. வாகனம் வாங்கின உடனே அந்த வாகனத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன படத்தை கட்டுவாங்க தெரியுமா? முன்னாடி எலும்பு சம்பளம் கழுத படத்தை கட்டுவாங்க திருஷ்டி படக்கூடாதுன்னு. ஆனா நான் அப்படியா நினைச்சேன். என் மச்சா இருக்காங்க ஆடலு, அதுக்காக என் மகனை கார்ல ஓம் படத்தை வாங்கி ஒட்டினேன்டா. அப்ப என்ன கழுதங்கிறியா நீ? ஊரே விட்டு கழுத படத்தை நான் ஓம் படத்தை ஒட்டினே. அப்ப கழுதையோட நீ பார்த்தா உனக்கு மோசமா தெரியுது அப்படித்தானே? என்னடா இப்படி கேக்குற? இவ்வளவு ஏன் இட்லியை தின்னுட்டு நீ சாக கிடந்த உனக்கு குருந்த மருந்து வாங்கி கொடுத்து நான் தானே காப்பாத்தினேன். அதை மறந்துட்டியா? இட்லியை தின்னுட்டு சாக கிடந்தேன் குருண மருந்து வாங்கி கொடுத்து காப்பாத்தினியா? எந்த ஊர்லடா குருண மருந்து வாங்கி கொடுத்து காப்பாத்தினாங்க? ஐயா என்னங்க நீங்க இந்த கிரகத்துல இருக்கீங்களா வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ஏன் பேசுற? நான் எங்கயா பேசினேன்? எங்கயா பேச விட்டேன்? இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன். இது மட்டுமா பண்ணேன் உனக்கு? எல்லாரும் கேட்டாங்க ஊர்ல இந்த 100 நாள் வேலைன்னு ஒரு வேலை இருந்துச்சு. ஆமா அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா மரக்கன்று நடனம் சொன்னாங்களா? சரி மரக்கன்று நடனம் அப்படின்னா என்ன முதல்ல பண்ணணும்? என்ன பண்ணணும்? குழி தோண்டணும். குழியை தோண்டணும். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு கடப்பாறை வேணும். கடப்பாறை வேணும். 50 மண்ணுட்டி வேணும். ஆமா எல்லார் வீட்லயும் இருந்துச்சு. ஆனா ஒரு வீட்ல மட்டும் இல்ல. என்ன வீட்ல? எங்க பக்கத்து வீட்ல. சரி அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஏப்பா உங்க வீட்ல கடப்பாறையும் மண்வெட்டி இருந்தா அப்படிங்க இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன? என்கிட்ட இல்லங்க போங்க வீரமணி பைய வீட்டுக்கு அப்படின்னு அனுப்புனேன். வந்தாங்களா? என்கிட்ட உள்ள கடப்பாறை வாங்கிட்டு போவ இல்ல. ஏன்னா அவன் தான் கூடவே இருந்து குழி தோண்டுவான். நான் தானே உன்னை பெருமையா பேசி அனுப்பி விட்டேன். கூடவே இருந்து குழி தோண்டுவான்னு பெருமையா பேசி. ஆமா இல்ல நீ சாமியால சண்டியரை தெரியாம தான் கேக்குற. சரி இது மட்டுமா பண்ணேன்? விராலிமலை நாடத்துக்கு வந்திருந்தோம் அன்னைக்கு போன வாரம். ஆமா அப்ப கேட்டாங்க எல்லாருமே கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அப்ப எல்லாருமே மேடைக்கு வரும்போது பப்புனா வரும்போது செருப்பு போட்டு வராங்க. ஆனா அந்த பையன் மட்டும் செருப்பு போடாம வர்றாரு ஏன்னு கேட்டாங்க. அதான் தான் சொன்னேன் அது வந்தானா கூட்டம் நல்லா கூடும். அந்த கூட்டத்தில இருந்து செருப்பு நிறைய அவன் மேல வரும். அதுல தேவையான செருப்பு அவன் எடுத்து நீ புலந்த தள்ளனா போதும். மூக்கை சேர்த்தம் கொன்னே விடுவேன். இவ்வளவு நேரம் நீ பேசுறது பொழுது பேசுன.
எவ்வளவு உனக்கு பண்ணிருக்கேன், எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன். ஆனா நீ என்னை பார்த்து என்னடா கேக்குற? என்ன கேக்குற? என்னையா கேட்ட? என்னையா கேட்ட? என்னடா கேட்ட? என்ன கேட்ட? ஒரு மயிர் கேக்குற போய் சொல்றாங்க. எந்த சாமி கும்பத்துல தண்ணி விட்டுச்சு தெரியலையே. இந்த கும்பம் தண்ணி இப்படி வைக்கிறே. இது மட்டுமா பண்ணே? நீ பண்ணி தொலைஞ்சா அங்கே எல்லாம் சும்மா இருந்தோயா. கரும்பு மச்சை கிளப்பிக்கிட்டு இந்த நேரத்தில் சந்திக்கிறதா எந்த நேரத்தில் சந்திக்கிறான்னு தெரியல. அங்க வேறு ஆளு கேட்கிறாப்ப பத்தியா? பேசி பேசி பாரு மங்காளிக்கிட்ட. சும்மா இல்ல அடியாளு பேசி பாரு. எங்க புராண அவட்ட பேசு. சரியா நம்மள பேசி ஜெயிச்சு விட்டு போயிருவாப்பா. இந்த வீணியை வித்தாத செலவு கட்டுறேன். இங்க பாரு பிடிச்சி உட்காந்துருச்சு. இன்னும் சத்த நேரத்தில் சாஞ்சிடும். நாளைக்கு 12 மணிக்கு தான் அப்புறம் மோச்சாலையும். உன் நண்பர் தானே? யார்? ஏன் நம்பர்? ஆமா எனக்கு தானே பொழப்பு வச்சிருக்கு. சரி யார் நீங்க? நீங்கள் யார்? யாரு? என் இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள்? என்ன நீங்க கேக்குறீங்களா? ஆமாங்க. கேட்டதுனா? கேக்குறதுனா? நீங்க கேட்டீங்க. ஆமாங்க. இப்ப நீங்க கேட்டா நீங்க சொல்லணும். நான் சொல்லணும். ஆமா. இதான முறை? ஆமாங்க. கேளுங்க. நீங்க யாரு? கேட்டதுனாட்ட அறிவட்ட முட்டா பையலுக்கு என்னடா கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வந்ததுல இருந்து? ஆனா உன் பல்லு கட்டிப்பா. அதான் நானும் கேட்கிறேன். உன் பேர் என்னையா? ஏ யாரு கேட்டது? நான் கேட்டேன். என் பேர் என்ன நீங்க கேட்டியல்ல? கேட்டேன். கேட்டா யார் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நான் தானே சொல்லணும். ஆமா. அதானே முறை. ஆமா. கேளு. இப்ப நான் லூசா இல்ல நீ லூசாயா? நீ தான்டா அறிவட்ட. உன் பேர் என்னையா? கேட்டது நான்டா. அட கேட்டு தொலைஞ்ச நாயா? நீ நானா கேட்டேன். நீ தானே கேட்ட. நீங்க சொல்லணும். என் பேர் என்னன்னு கேட்டியல்ல? ஆமா. சரி நிதானம் தானே இருக்க. நான் தண்ணி ஓட்டா தெரியுறேன். அப்படி ஏன் கேட்டது பதற? நான் நல்லா தான் இருக்கிறேன். என் பேர் என்னன்னு நீங்க கேட்டியல்ல? ஆமா. அப்ப யார் பதில் சொல்லணும்? நீங்க சொல்லணும். நான் சொல்லணும்ல? ஆமா. அப்ப நீங்க கேட்கணும்ல? கேளு. அதத்தான் இப்ப இவ்வளவு நேரம் என்னத்தையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். உன் பேர் என்னையா? கேளுடா. அட கேட்டு இது மேல எப்படியா கேக்குறது? ஏய் கேட்டது நான்டா. என்னடா நீ பேசுற? உனக்கு கட்டி தொலைய முடியல. இருக்கிற 2 கொட்டையும் ஏறி தொலை. உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லவா? சொல்லுங்க. நீ எதால கேட்ட? வாயால கேட்டேன். நீ கேட்டதை யாரு கேட்டது? உங்க காது கேட்டுச்சு. அப்ப கேட்டது யாரு? உங்க ஓ காது கேட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு கேட்கிற மாதிரி சொல்லணும். மனுஷங்களுக்கு காதுல சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுல சொல்லணும்? என்னங்க? மனுஷங்களுக்கு காதுல சொல்லுவாங்க. நான் சொல்லாமலே புரிஞ்சு கூட தன்மைப்படுத்த வேணாம். அப்ப நீங்க யார்? இப்ப நீங்க கேக்குறீங்க. ஆமாங்க. எது கேக்கும்? வாய் தயா கேக்கும். வாய் கேக்குமா காது கேக்குமாடா? வாய் கேள்வி கேக்கும். காது வந்து ஓசையா கேக்கும். இப்ப நீ கேள்வி கேட்க போறியா நீ ஓசையா கேட்க போறியா? கேள்வி கேட்க போறேன். கேளுனா உள்ள வரேன். பேக்க தூக்கி கிளம்பி தொலை. முறையில சொல்லவா? சொல்லுங்க. விரிவான முறையில சொல்லவா? நீங்கள் யாருன்னு சுருக்கமா சொல்லுங்க. எப்படி சொல்லணுங்கிற? உங்க பேர் என்ன? பேருன்னு கேட்டா இதான் என் பேரு அப்படி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? இதான் என் பேரு. என் தலையில ஓட்ட கிரக மசிடுறா. கிரகம் நவ கிரகத்தை குப்புற போட்டு ஏறினானே. ஆமா குப்புற போட்டு ஏறினா இவங்க போய் பார்த்தாங்க. யாயா போட்டுக்கிட்டு பார்த்து அதை கேட்கலையா? உன் பேர் என்னையா? நாரதர். அழைத்ததின் காரணம் நம்ம இடத்துக்கு நாரதர் மகாமுனிவர் வந்திருக்காருமா. சிந்தாமணி குயிலே நம்ம கிந்திட்டோமே. செந்தோமணி குயிலே மணக்கும் போது செந்தோல பூமடலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழ பூமடலே. மணக்கும் போது செந்தாழ பூமடலே.
கனிக்கு மலரணுமே எந்த ஊர் மார்க்கமே ஒரு பூதேரிலே நான் ஊர்கோல வரலாமா என் மகிழே செந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழ பூமலரே என்ன தழுவாமலே ஒரு பூவில்லையே மனம் தருகின்ற மனதுக்குள்ளே என் மயிலே செந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாழ பூமலரே செந்தாமணி குயிலே மணக்கும் ஒரு செந்தாழ பூமலரே எப்படி அப்பா இந்த கீதம் அதனால இப்படியும் வாசிக்கலாமாடா ராசாக்களா ஏ அப்பா என்னை அழைத்ததுக்கு காரணம் நம்ம இடத்துக்கு நாதர் மகாமுடி எங்கே அவர் அழைத்து வர இதோ அழைக்கிறேன். வேண்டும் நானும் ஆசீர்வாதம் வாங்க சுவாமி சாமிக்கு வரவேற்பு குடுமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா கத்துப்பட்டு வலிக்கு விழலாம் மனமியான மரதாச்சா அதோடு காத்தாக மரதாச்சா வேண்டாமா தோணி வேண்டாமா என்ன போல பண்ணறது வேண்டாமா ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு அப்படி குலப்பண்பு தவறாத வரவேற்ற உமக்கு என்ன குலாப்பம்பா அண்ணே, இந்த பயலுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் அவன் என்ன நினைச்சிருக்கேன் தெரியுமோ? இதுக்கு மேல எனக்கு எதுவும் பண்ணேன்னு சொல்லாது முந்தா நாள் இட்லி எத்தினடி சாக கிடந்தேன் குருந்த மருந்து வாங்கி கொடுத்தவனை காப்பாத்திருக்கேன் அந்த நன்றி வச்ச நாய் நாடு ஆடாக இல்சாப்பேல சாமி என்ன செஞ்சிருக்காரு இவ்வளவு செஞ்சவரை போயிட்டு நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க ஒரு ஓரம் ஓ சிரிப்புலதான் ஒத்து வீர சத்தம் கேட்குதடி ஓ நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குடி ஓ சிரிப்புலதான் முத்து வீர சத்தம் கேட்குதடி ஓ நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி முத்திரும் சத்தம் கேக்குதடி உன்னடைய பாட்டா தங்க தெரு போல இருக்குதடி மஞ்சப்பொடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ள இங்கிட்டு வாமா என்ன வந்துச்சு பாடிக்க இப்படி வர சொல்லலவா பக்கத்துல தண்ணி தொட்டு தாகம் எல்லாம் இந்த கண்ணன் தோடும் தாழவிப்போ பதில் சொல்லு புள்ள மஞ்சப்பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ள சாரடித்து யோகமணி ஒரு நேரமணி ஏறுதொரு வாரமணி தொட்டு தொட்டு
நீடூடி வாழ்க. அடுத்த காவல் யார் இருக்கிறது? என் தங்கை. அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகிறேன். இந்த வேலையே ஆகாது சுவாமி. தங்கச்சி என்ன வாங்க தங்கச்சி வாங்க. பூவல செம்பு உனக்கு செய்தி பூவல செம்பு பூத்தாச்சி பொண்ணுக்கு சேதிக வந்தாச்சி காவேரி கோடி பொங்கர மனசு பாடாதோ. பூவல செம்பு பூத்தாச்சி பொண்ணுக்கு சேதிக வந்தாச்சி காவேரி போடு பொங்குற மனசு பாடாடோ. தூய போற கிளி குடிக்குதொரு குயிலி குயிலி தூய போற கிளி குடிக்குதொரு குயிலி குயிலி பார்த்தாயா பாட்டு கேட்டாயா கலக்கி போகும் எனக்கு ஒரு ஜோடி போவாயோ. பூவன சம்பு பூத்தாச்சி பொண்ணுக்கு சேதி வந்தாச்சி காவேரி கோடி பொங்கர மனசு பாடாடோ. நடப்பதோ மார்கழி மாசம் கையிலே நிச்சயதார்த்தம் இல்லையா நடப்பதோ மார்கழி மாதம், நடுநில நிச்சயதார்த்தம். நடப்பதோ ஐப்பசி மாதம், நடப்பது மாதேஸ்வரோ நீலம்பரோ நெடுமோ மேலே சோறாங்கி நெத்தியிலே பழமாங்கி அச்சவத்தாக்கி கொடுத்து மாறில சாத்தி உலகெடுப்பேன். பூமரகம்ப பூத்தாச்சி பொண்ணுக்கு தேடி வந்தாச்சி காவேரி போல பொங்குற மனசு பாடாடோ. காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ பாடாதோ இதோட பாடாதோ. அண்ணா அத்தாச்சி ஏய். தங்கச்சி ஆட மானங்கட்ட போயில அத்தாச்சிங்கிற மாமா. அப்போ உன்னை என்ன மாமா. மச்சானுக்கு கூட வா மானங்கட்டவனே இந்தப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் அண்ணன் அப்படிலாம் பேசாது. ஏங்க அண்ணனுக்கு பிறகு அத்தாச்சின கூட இருக்காரு ஆமா. திட்டம் பண்ணுவாங்க. அண்ணங்கிறக்கு என்ன அத்தாச்சி? அதேதான். அடுத்தடி எல்லா முளையிலையும் கெடுத்து வைக்கிற நீ சார் சொல்லுங்க என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனி வந்து தெய்வலுக்கு வாசி அவர்தான். பிரம்மாவின் புத்திரர் ஆமா. கலைவாணி மைந்தர் அட இருமா. ஏய். நான் பேசி இருக்கேன் அவர் பாட்டுக்கு உள்ள போயிருந்தேன் என்ன அர்த்தம்? ஆ? வா, வா. அப்படி இல்ல, இதெல்லாம் அவனுக்கு கொசு மாதிரி. அட, மலை மாடு என்னம்மா? தூக்கி தோல்ல வச்சிடாரு அவரு. அப்ப உள்ள ஒண்ணு விட்டுறவா? இல்ல பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து கொசு மாதிரி அவனுக்கு. அவன் பெரிய லோடு மேல எரும மாடு அவர் பக்கத்துல நான் தூக்கிட்டு வர. தூக்கிட்டு வா கூட்டிட்டு வா. ஐயா ஏய் ஆனா, என்ன ஓய்ஸ் சரி. தூக்கிட்டு போற ஓய்ஸ் தூக்கிட்டு வர இல்ல, இத்தனை நாளும் சொல்லுவாங்க நாரதர் நான் தகன மார்க்கத்தில் வர்றேன் தகன மார்க்கத்தில் வர்றேன். ஆனா இன்னைக்கு தான் பப்புன்னால தகன மார்க்கத்தில் வர்றார். சரி இப்போ ஏய் எங்கடா அவரு? ஐயே ஐயோ ஐயோ நீங்க தம்பி டேய் தூக்குறதான் சரித்தேன், நீ பிடிச்சி தூக்குற இடம் சரியில்லாத இடம். அவருக்கு பாட்டுக்கு வாய் வழியா வந்து விழுந்தாலும் வந்துட்டான், நீ பிடிக்கிற முடியல. வணங்குகிறேன் சுவாமி. வந்தவரை வரவேற்பது எங்களது குலபண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு எப்படி என்றால் தலைமாத்தவ புதல்மா வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. நிறைவான குணம் கொண்ட அருள் வெள்ளமே நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள்மயத்தில் தலைவா தவ புகழ்
பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் பெற்றப்பா வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணின் மைந்தனாகிய நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதினாலும் சிறியால் வணங்குகிறேன் சுவாமி வாழ்த்தி அருள் புரியுங்கள் சுவாமி வாங்க சாமி வாங்க. மங்களம் உண்டாகட்டும் வாழ்க பெண்மகளே வளர்க அண்டையில சுவாமி அண்டையில் இல்லைங்க மங்களம் உண்டாகட்டும் சரி சென்று வாருங்க வருகிறோம் சாமி உள்ள போய் காவலை பாருங்க சரிங்க சாமி. சரிங்க இந்த பேல்ல கொஞ்சம் தள்ளியே இருமா சரிங்க சாமி. இந்த பேல்ல கொஞ்சம் தள்ளியே இரு அவர் இடையில வந்து காத்துக்குருவார் அவ்வளவுதான். போயிட்டு வரோம் சாமி. ஆசி வழங்குகிறேன் சென்று வாருங்க இன்னும் போலையாடா நீ அண்ணே நீ காகம் பறக்காதா காகம் கரையாதான்னு கேட்டீங்க ஆ. காகம் பறக்காத வேலையும்னா அது நிறைய ஆளு எங்களை சொல்லுவாங்க ஐயர்மொழியை சொல்லுவாங்க ஆமா correct. ஐயர்மொழியை சொல்லுவாங்க அப்புறம் காகம் கரையாது காகம் பறக்காது அப்படின்னா காசியை சொல்லுவாங்க காசி. காசி அதான் எல்லாத்துக்குமே முதன்மையில அதான் காசியைத்தான் முதல்ல சொல்லுவாங்க காகம் கரையாது ஆமா பள்ளி கவலி சொல்லாது கவலி பின்னவாடை அடிக்காது அப்படின்னு எங்க சொல்லுவாங்க அப்படின்னா காசி பூ வாசம் வீசாது ஆ. பசு முட்டாது காரணம் நிறைய இருக்கு